இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரோசன் தீம் கேக்கை நான் எப்படி செஞ்சுருந்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா என்னோட அண்ட் என் தங்கச்சியோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் அண்ட் எங்கள் ரெண்டு பேரோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு மூவின்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஃப்ரோசன் சிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் அசியூம் பண்ணிப்போம். அதுவும் ஃப்ரோசன் மூவியினுடைய பார்ட் 1ல் வந்து எண்டிங் கிளைமேக்ஸ் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் டச்சிங் மூவி இது. ஸோ அதே பேஸ் பண்ண ஒரு தீம் கேக் எங்களுக்கு கிடைக்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த கேக் வந்து ரொம்ப ஒரு நிறைய ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் என் சிஸ்டர் வந்து ஃப்ரோசன் கேக் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனேவே வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக நிறைய பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆர்டர் போட்ட கஸ்டமர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம், சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுங்க, அதுவும் 1 kg நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக யூனிக்காக இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்காக நான் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாகவே பிளான் பண்ணியிருந்தேன். இந்த கேக் வந்து ரொம்ப கஷ்டமான கேக் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். மேபி இது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரோசன் தீம் கேக் மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் டால் கேக் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். 1 kg தான். 1 kg கேக் ஆர்டரில் 8 inch டின்னில் ஊற்றி வச்சோன்னா நமக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் கிடைக்கும். இதுவே நாங்கள் டால் கேக் மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ டால் கேக்குக்கு வந்து நீங்கள் 7 inch டின் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து 6 inch டின் வந்து எடுத்துக்கலாம். நான் 6 inch டின்னில் 2 times கேக் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது அழகாக ப்ராப்பராக ஒரு 3 லேயர்ஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ரீமை வந்து உள்ள ஃபில்லிங்காக நல்ல ஒரு சுத்தமான ஒர்க் ஏரியாவில் வந்து நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ட்ரஃபிள் கேக் அப்படிங்கிறதுனால ட்ரஃபிள் கேக்குக்கு உண்டான ஐசிங் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நான் சென்டரில் ஆட் பண்ணுற ஃபில்லிங் ஒன்றும் இல்லை, இது வந்து ட்ரஃபிள் தான். சென்டரில் ஒரு இதுலேயும் நம்ம ட்ரஃபிள் வச்சுட்டு நீட்டாக எல்லா இடங்களுக்கும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கெட்டியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேக் பேஸில் நான் எடுத்துக்கிட்டு அப்படியே நீட்டாக ஒன்றையும் ஸ்டாக் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். ஸ்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து நம்ம ஐசிங் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் ரெகுலர் ஃபாலோவர்ஸாக இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா எப்படி ஐசிங் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து நிறைய டைம் இருந்த ரீசன்னால ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு கிராம் கோட் மட்டும் நான் முடிச்சுக்கிட்டேன். இன்கேஸ் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரே கோட்டிங்கில் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் நல்லா செட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். எனக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் லைட்டாக கிரம் கோட் முடிச்சதுக்கு அப்புறமா அது கூடயே வந்து டால் கேக் அப்படிங்கிறதுனால நான் என் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டவல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக்கினுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 8 inch வரைக்குமே வந்திருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லேயர்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு 3 லேயர்ஸ் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஐசிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8 inch கேக் போல் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நானுமே பண்ணியிருந்தேன். நல்லா டவல்ஸ் உள்ள ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டவல்ஸ் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி லைட்டாக ஐசிங் பண்ணி நல்லா அதை ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா செட் ஆகும். அடுத்து நல்லா செட் ஆகிட்டு இருக்கிற அதே கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டேல நான் வந்து ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஃபாண்டன்ட் வந்து எதுவும் கேரக்டர்ஸ் மாதிரியான ஃபாண்டன்ட் கிடையாது. அதனால் வந்து ரொம்ப ட்ரை ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி எதுவும் ட்ரை ஆகிற அளவுக்கு நான் நல்லா செட் பண்ணி எடுக்கல. அதனால ஒரே ஃப்ளோலேயே ஆன் ஸ்பாட்டில் ஓரளவுக்கு ட்ரையாக இருந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரோசன் தீம் கேக்கில் வந்து ஸ்னோஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்னோஃப்ளேக்ஸ் கட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபாண்டன்ட்டை நல்லா தேய்ச்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுக்கும்போது அந்த டிசைன் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் சின்ன டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்னோஃப்ளேக்ஸை ஒயிட் கலரில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். சைஸ் வந்து ஒரு 3 டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, பெருசு, ஒரு மீடியம் சைஸ், அப்புறம் சின்ன சைஸ் மாதிரியே கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளேக்ஸுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக ப்ளூ கலர் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ப்ளூ கலர்லேயும் ஸ்னோஃப்ளேக்ஸ் நல்லா செட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டார் மாதிரியான டிசைன்ஸ் வந்து நம்ம கேக்குக்கு மேலே பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, டீ கலக்கிறதுக்கு உண்டான ஒரு மிக்சிங் ஸ்டிக் தான் இது. ஸோ அது மாதிரி ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணி அழகாக அந்த ஸ்டார்ஸை நீட்டாக வந்து இந்த எடிபிள் கம் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு எடிபிள் கம் மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டிக்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா நீங்கள் ஃபாண்டன்ட் நல்லா தேய்ச்சி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைலோஸ் பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா டைலோஸ் பவுடரும் வாட்டரும் ஆட் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்டிக்கினஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். அப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ஸ்டிக்கு வைக்கும் போது நீங்கள் எதுவும் க்ளூ மாதிரி எதுவும் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கில் தண்ணியை நல்லா தொட்டுட்டு நீங்கள் அந்த ஃபாண்டன்ட் ஒர்க்கில் போய் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபாண்டன்ட் வந்து நல்லா ட்ரை ஆகும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிக்கு வந்து நல்லா செட் ஆகி நல்லா ஃபிக்ஸ் ஆகி நமக்கு வரும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா காயறதுக்காக கொஞ்சம் அப்படியே நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஃப்ரோசன் எல்சா டாப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரோசன் டாப்பர் ஒன்று நான் வச்சுருந்தேன். அந்த டாப்பர் பார்த்தீங்கன்னா ஆர்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனலில் தேடும்போது எனக்கு அது கிடைக்கவே இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட் ஒரு A4 ஷீட்
ஷீட்டில் ஒரு நல்ல ஒரு கலர் பிரிண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு உள்ள மாதிரி கலர் பிரிண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல இந்த ஃப்ரோசன் எல்சாவனுடைய ஷேப்புக்கு வர மாதிரி நல்லா ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணி நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து சாப்பிட முடியாது, இது A4 ஷீட்டில் பண்ணதுனால நான் எடிபிள் தான். இருந்தால் கூட ஒரு பேப்பர் மாதிரி டாப்பர் கொண்டு போய் நம்ம கேக்கு மேலே வைக்கும் போது அப்படியே அது ரொம்ப ஃபிக்ஸ்டாக ஒரு கிரிப்பாக இல்லாமல் தனியாக தெரியும். ஸோ நல்லா வந்து ப்ராப்பராக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஃபாண்டன்ட்டை கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு நான் எடிபிள் அந்த பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, A4 ஷீட்டில் நம்ம கட் பண்ண அந்த பேப்பரை மேலே வச்சுட்டு ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துட்டு அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக நல்லா ஷார்ப்பாக அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது சாப்பிட முடியாது, ஜஸ்ட் ஒரு டாப்பர் மாதிரி தான். இதை நம்ம சாப்பிட முடியாது. மேபி அதை நான் அட்டையில் கூட நான் ஒட்டி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் கெட்டியான ஒரு அட்டை மாதிரி நான் தேடி பார்த்தேன், சரியா எனக்கு கிடைக்கல. மேபி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கெட்டியான ஒரு அட்டை மாதிரி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு அட்டையை வச்சுட்டு நீங்கள் ஒரு கம் மாதிரி பண்ணிட்டு ஒரு டாப்பர்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆன் ஸ்பாட்டில் எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணலை, அதனால நான் ஃபாண்டன்ட்லேயே வந்து மார்க் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு மேலேயே நான் அப்படியே ஒரு ஷேப் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஸ்டார் வந்து ஒட்டி வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த டாப்பருக்கும் அந்த எல்சா டாப்பருக்கும் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். கேக்குக்கு மேலே வைக்கிற டாப்பர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளூ கலரில் வந்து ஃபாண்டன் நல்லா தேய்ச்சிட்டு எடிபிள் மார்க்கர் பென் யூஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே விஷஸ் மட்டும் நீட்டாக எழுதி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கேக்குக்கு மேலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி நம்ம 2 பீஸா வைக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் மெயின் கோட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு டபுள் கலரில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அக்வா ப்ளூ அப்படின்ற ஷேடு யூஸ் பண்ணி கீழே லைட்டாக ஒரு ப்ளூ ஷேடு வர மாதிரியும் மேலே லைட்டாக ஒரு ப்ளூ ஷேடு வர மாதிரியும் விட்டுக்கிட்டேன். இந்த கேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்காது, கொஞ்சம் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரியும். அப்படி இருக்கும்போது பார்க்கறதுக்கு அது நல்லாவே இருந்துச்சு. அதனால ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங் வர மாதிரி நான் கொண்டு வரல, ஒரு வேவ் மாதிரியான அங்கங்கே வந்து ஒரு அன்ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். அது பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் கீழே ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பைப்பிங் பேக்ல அந்த அக்வா ப்ளூ அப்படின்ற ஷேடை ஆட் பண்ணி எட்ஜை மட்டும் சின்னதாக கட் பண்ணி குட்டி குட்டியாக நான் டாட் மட்டும் தான் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கேக் ஒர்க் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம டாப்பர்ஸ் அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேக் ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் நான் சென்டரில் ஃப்ரோசன் மட்டும் அந்த ஃப்ரோசன் டாப்பரை உள்ள கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே ஸ்டார்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, கட் பண்ணி ஒரு டாப்பர் செஞ்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த டாப்பர்ஸ் அங்கங்கே வச்சுட்டு அதே மாதிரி சென்டரில் பார்த்த மாதிரி ஹாப்பி பர்த்டே ஆராத்யான்னு சொல்லிட்டு பேரை கரெக்டாக வச்சாச்சு. கரெக்டாக பேபி கேர்ள் நேமுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வர மாதிரி ஒரு ஸ்டார்ஸையும் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த ஃப்ளேக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்னோ ஃப்ளேக்ஸ், அதையும் வந்து அங்கங்கே அப்படியே நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப இந்த ஃப்ளேக்ஸ் வந்து அப்படியே ட்ரையாக ஒன்றும் வந்து நல்லா காயலை, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாகவே இருந்தது. ஸோ அந்த ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால அப்படியே நான் கொண்டு போய் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு கம் மாதிரியான செட்டப்ஸ் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஃப்ளேக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கேக்குக்கு மேலே லைட் அப்படியே டச் ஆகிற மாதிரி ஒட்டி மட்டும் வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நல்லாவே இது செட் ஆயிடுச்சு. ஸோ நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் 2 டயர் கேக் ஆகட்டும் இல்லை டால் கேக்ஸ் இல்லை டால் கேக்ஸ் ஆகட்டும் எதுவுமே வந்து நான் மேனுவலாக பாக்ஸஸ் எதுவுமே நான் போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா பேக்கிங் வந்து நாங்கள் ரொம்ப குவாலிட்டியாக தான் தரணும்னு பார்ப்போம். ஏன்னா சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு குட் குவாலிட்டி பேக்கிங் பாக்ஸஸ் தான் நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நான் இது வந்து டால் கேக் பாக்ஸு, இது வந்து 8க்கு 8 இருக்கும். இது நல்லா ப்ராப்பராக ஃபுல்லாக வந்து லைட்டாக மடிச்சு விட்டுட்டு மேலே ஒரு இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த எட்ஜஸ் ரெண்டும் லைட்டாக அப்படியே தள்ள மாதிரி வச்சிங்கன்னா அப்படியே ஒரு கைப்பிடி மாதிரி வந்துடும். ஸோ இதை நான் சொல்கிறது புரியலைன்னா கூட உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கேக் கேரி பேக் வந்து எதுவும் தேவைப்படாது, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கஸ்டமருக்கு அந்த பாக்ஸோடையே கொடுத்து அமைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஆன் தி வேல இருக்குது. நான் எல்லாமே 1 by 1 சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். Auntie, cake is nice. I have cake. Thank you so much.